ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் ட்ரிச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோ போட்டிருக்கேன். கடைகளில் கிடைக்கிற மாதிரியே தந்தூரி சிக்கன் வீட்டிலேயே செய்யலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1.5 டீஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு, 1/2 டீஸ்பூன் பெப்பர் தூள், கஸ்தூரி மேத்தி 1 டீஸ்பூன் அளவுக்கு கையிலே நல்லா இதே மாதிரி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு லெமன் ஜூஸை கொட்டை இல்லாமல் இதே மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க. நான் அதை காமிக்க மறந்துட்டேன். அதை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதை ஷூட் பண்ண மறந்துட்டேன். எல்லா மசாலாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நான் 1 கிலோ சிக்கனை இதே மாதிரி பெரிய பெரிய பீசஸாக போட்டு நடுவிலெல்லாம் கட்ஸ் போட்டு இதே மாதிரி மசாலாவை தடவி வச்சுக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 30லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் நல்லா இந்த சிக்கன் இந்த மசாலாலேயே நல்லா ஊறட்டும். இப்போது நான் ஒரு கிரில் பேன் எடுத்திருக்கேன். அந்த ஷேப் தந்தூரி ஷேப் வரணுங்கிறதுக்காக, கடைகளில் கொடுக்குற மாதிரி ஷேப் வரணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பேனில் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண அந்த சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஆயிலில் சேர்த்ததுக்கப்புறம் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சிக்கன் நல்லா 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி வீட்டில் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். கடைகளில் போய் வாங்கணுன்னே தோணாது. வீட்டிலையே ஹைஜீனிக்காக ஹெல்த்தியாக நம்ம பசங்களுக்கு கூட செஞ்சு கொடுக்கலாம். இப்போது ஒரு கறிக்கட்டையை நல்லா நெருப்பில் காமிச்சு நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் போல் நெய்யோ ஆயிலோ சேர்த்து இதே மாதிரி மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவருக்காக. அவ்வளோதான். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.